ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. நம்ம பாட்டி நம்ம அம்மாலாம் நமக்கு செஞ்சு கொடுத்த ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப எளிமையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம மறந்தே போன பலகாரங்களில் ஒன்றான இந்த வெண்ணெய் புட்டு இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம எந்த கப்பால் இட்லி அரிசி எடுத்தனோ அதே கப்பால் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு தேங்காய் திருவல். இப்போ இந்த அரிசியை 1 கப்பு அரிசிக்கு நீங்கள் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா மழமழன்னு அரைச்சாதான் உங்களோட வெண்ணெய் புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வைக்கும்போது உங்களோட வெண்ணெய் புட்டு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். ரொம்ப ஒரு எளிமையான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் ஒரு பொட்டு கூட நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற இரும்பு சத்து ஆகட்டும், பருப்பில் இருக்கிற புரோட்டீன் ஆகட்டும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக சூடானதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வேறொரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வந்து ஜாஸ்தியாக தேவைன்னா நீங்கள் 2 கப்பு கூட வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு எடுக்கும்போது நீங்கள் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களோட இனிப்பு டேஸ்ட் அதிகமாக தேவைன்னா ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு பாகுபாதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. இந்த வெல்லம் கரைஞ்சி இதை நம்ம வடிகட்டி எடுக்கிற அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்துங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை இதில் கலந்துடலாம். கலந்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கைவிட்டுட்டிங்கன்னா உருண்டே ஆகிடும் மாவு. இப்போ மாவு ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற வெல்லத்தை இது தூக்கி கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டா மாவு அதுக்கப்புறம் வேகாதுங்க. அதனால் மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்குங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வேக விடுங்க. இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். இது வந்து மாவு எப்போ உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம்னா, நீங்கள் இதில் நம்ம சேர்த்துருக்க கடலைப்பருப்பு எடுத்து ஒன்று நசுக்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்து கையில் மசிஞ்சதுன்னா நமக்கு இது வந்து ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம். பிகினர்ஸ்க்கு வந்து இது மாவு எப்படி வந்துடுச்சுன்னு தெரியாது இல்லையா? அதனால் அவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடலைப்பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மாவை நல்லா வேக விட்டுட்டு இப்போ இதில் தேங்காய் திருவலை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் திருவல் கூட சேர்த்தாதாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெண்ணெய் புட்டு நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைச்சிடுது. இது அரிசி அல்வான்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அல்வா பதத்திலே இருக்குது பாருங்கள் இது. இப்போ நான் அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம
வெண்ணெய் புட்டை ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் அந்த கிண்ணத்தை கவுத்து போட்டு ஒரு தட்டு தட்டினா அப்படியே அதே ஷேப்லேயே அழகாக இருக்கும். இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்களில் ஊற்றி வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாங்க. பிளேட்டில் ஊற்றி நல்லா ஆற விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.